நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பாருங்க. செமி குரூப். செமி குரூப்னா என்னன்னா, செமி குரூப் அப்படின்னா என்னன்னா, ஒரு நான் எம்டி செட் எஸ்ஸும் அந்த பைனரி ஆபரேஷன் ஸ்டார் அந்த எஸ் காமா ஸ்டாரை வந்து அந்த அல்ஜிபிரிக் சிஸ்டம் எப்ப செமி குரூப்னு சொல்லுவோம்னா, the star is associative. அவ்வளவுதான். ஒரே ஒரு லா சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும். அசோசியேட்டிவ் லாவை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணா அந்த அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர் எஸ் காமா ஸ்டாரை நம்ம என்னன்னு சொல்றோம்னா செமி குரூப் அப்படின்னு சொல்றோம். this S comma star is a semi group when the star satisfies the associative law. அசோசியேட்டிவ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒன் லாவை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சுன்னா that algebraic system S comma star is called a semi group. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. if star is a binary operation on a set of real numbers defined by that binary operation எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. a star b இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதிக்கலாம்னா a plus b plus 2ab ன்னு எழுதிக்கலாம். அப்படி அவங்க டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. இப்ப b star c இருந்துச்சுன்னா by using this definition எப்படி எழுதிக்கலாம்னா b plus c plus 2bc ன்னு எழுதிக்கலாம். இப்ப a star d இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி எழுதிக்கலாம்னா a plus d plus 2ad ன்னு எழுதிக்கலாம். அதான் அந்த டிஃபைன் பண்றது. அது முதல்ல புரியணும். ஏபின்னு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இப்ப ஏசின்னு இருந்துச்சுன்னா அது a plus c plus 2ac. ஏடின்னு இருந்துச்சுன்னா a plus d plus 2ad. இந்த மாதிரி எந்த ரெண்டு எலமெண்ட் கொடுத்தாலும் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம்ன்றத சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஆர் கமா ஸ்டார். ஆர்ன்றது இங்க ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னா எல்லாமே வந்துரும். சரி, இந்த ரியல் நம்பர் ஆர் கமா ஸ்டாரை நம்ம என்ன சொல்லணும்னா செமி குரூப்னு சொல்லணும். செமி குரூப்னா என்ன மட்டும் சொல்லலாம் போதும். பை யூசிங் திஸ் டெஃபினிஷன் நம்ம அசோசியேட்டிவ் வந்து இந்த ஸ்டார் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சுன்னு சொன்னா மட்டும் போதும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் we have to check whether it is commutative. commutativனா என்ன செக் பண்ணோம்? a star b equal to b star a வா இருக்கான்னு செக் பண்ணோம். And third subdivision you have to find the identity element e for this group r comma star. Next and fourth one is which element have inverses and what are they அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். அப்படின்னும் போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அப்ப எவ்வளவு எலமெண்ட்டுக்கு இன்வர்ஸ் இல்ல போல. there exists some element which has inverses. சரியா? அது என்னென்னன்றத கண்டுபிடிக்க போறோம். which elements எந்தெந்த எலமெண்ட்டுக்குலாம் இன்வர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிங்க, அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் சொல்யூஷன் போவோம். ஃபர்ஸ்ட் வந்து we have to solve the first subdivision. First subdivision is you have to tell r comma star is a semi group, which means நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்டார் இஸ் அசோசியேட்டிவ் மட்டும் சொன்னா போதும். செமி குரூப்னா தானே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீகால் பண்றேன். செமி குரூப்னா அசோசியேட்டிவ்னு சொல்லணும். ஸோ we have to check whether the star is associative or not. It satisfies associative law satisfy பண்ணிருச்சு அப்படின்னா then r comma star is a semi group. ஸோ நான் LHS and RHS part எடுத்துக்கிறேன். இந்த LHS part of an associative law is a star b star c அப்படின்னு எடுத்துக்கிறேன். and RHS part is a star b star c. சரி, LHS part பாருங்க. a star of b star c equal to இந்த a star அப்படியே எழுதிக்கிறேன். இந்த b star c இருக்குல்ல பிராக்கெட்குள்ள இருக்கிறது, this b star c it can be written as by the way of defining the definition படி b star c can be written as b plus c plus 2bc. புரியுதா எப்படி சொல்றேன்னு? so the b star c can be written as b plus c plus 2bc by the way of defining the binary operation in the given question. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த பிராக்கெட்ல இருக்கிற எல்லாத்தையும் ஒரே எலமெண்டா பாருங்க. this b plus c plus 2bc இருக்கு பாத்தீங்களா? இது ஃபுல்லாத்தையும் dன்னு ஒரு எலமெண்ட், சிங்கிள் எலமெண்ட் d மாதிரி இதை கன்சிடர் பண்ணுங்க. அப்படி கன்சிடர் பண்ணீங்கன்னா that a star d can be written as இந்த a star இது ஃபுல்லா d எடுத்துக்கோங்க. சரியாப்பா? இது ஃபுல்லா d எடுத்துட்டீங்கன்னா இந்த a star d எப்படி எழுதலாம்னா இந்த டெஃபினிஷன் படி a star d னா எப்படி எழுதுவீங்க? a plus d plus 2ad ன்னு எழுதுவீங்களா? சோ அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி நினைச்சுக்கோங்க. a plus d plus 2ad ன்னு எழுதுவோமா? d க்கு பதிலா இந்த ஹோல் பிராக்கெட்ல இருக்க டேர்ம் எழுதணும். சரியா? a plus d, d னா இந்த ஹோல் பிராக்கெட்ல இருக்க டேர்ம் பிளஸ் 2a into d னா இந்த ஹோல் பிராக்கெட்ல இருக்கிற டேர்ம். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? ஓகே. நெக்ஸ்ட் a plus b plus c plus 2bc plus இந்த 2a ஹோல் மல்டிப்ளை பண்ணா இந்த மாதிரி கிடைக்கும். அது equation 1. This equation 1 is a LHS part of associative law. Next RHS part of associative law is a star b star c ன்னு எடுத்துக்கிறேன். Again
இந்த a star b வந்து அவங்க டிஃபைன் பண்ணபடி this a star b can be written as a plus b plus 2ab. இந்த star c இங்க star c ன்னு எழுதியிருக்கேன். again this a plus b plus 2ab ஃபுல்லா ஒரு சிங்கிள் எலிமெண்டா கன்சிடர் பண்ணுங்க star c. இப்போ இது ரெண்டையும் வச்சு by the way of defining என்ன கிடைக்கும்னா இது ஃபுல்லா ஒரு ஏவா கன்சிடர் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? a plus c plus 2ac ன்னு கிடைக்கும். அந்த ஏன்ற இடத்துலலாம் அந்த a plus b plus 2ab ன்னு எழுதணும். plus c plus 2 this a c. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். திரும்ப இந்த 2c ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணா இந்த மாதிரி கிடைக்கும். அதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டையும் பாருங்க, 1ஐயும் 2ஐயும் பாருங்க, ஈக்குவலா இருக்கா? ஸோ which means star satisfies the associative law. அப்படின்னா என்ன அர்த்தம்னா r comma star is a semi group. அதான ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இஸ் we have to prove r comma star is a semi group. and second subdivision வந்து whether it is commutative ஆன்னு செக் பண்ணனும். so commutative அப்படினா என்ன செக் பண்ணனும்? a star b equal to b star a ன்னு செக் பண்ணனும். so I have to take two elements, any two elements belongs to r. so நான் a comma b belongs to r ன்னு எடுத்துக்கிறேன். then that a star b equal to b star a ன்னு கொண்டு வர முடியுதான்றதை செக் பண்ணனும். a star b na by the way of defining from the given question this a star b can be written as a plus b plus 2ab ன்னு எழுதிக்கலாம். and again b star a also written as அதே similarly அதே definition படி b star a எப்படி எழுதலாம்? b plus a plus 2ba ன்னு எழுதலாம், which is similar to a plus b plus 2ab. so LHS and RHS are equal, which means a star b is equal to b star a. அப்படின்னா என்ன அர்த்தம்னா star is commutative. so second வந்து commutative proof பண்ண சொன்னாங்க. so commutative proof பண்ணிட்டோம். next third one is I have to find the identity element e. நான் e ன்னு ஒரு identity element வந்து கண்டுபிடிக்கணும் for any arbitrary element which belongs to that r. சரியா? சரி, r ன்றது set of all real numbers. அதுல arbitrary-ஆ a ன்னு ஒரு element choose பண்றேன். by the definition of identity law this a can be written as a star e. a star e equal to a ன்னு எழுதலாமா? அந்த a வை a star e ன்னு எழுதலாமா? identity law படி. so அப்படி எழுதியிருக்கேன். இந்த a star e வை அவங்க டிஃபைன் பண்ணபடி a star e வந்து கொஸ்டின்ல அவங்க டிஃபைன் பண்ணபடி எப்படி எழுதிக்கலாம்னா a plus e plus 2a ன்னு எழுதலாமா? so அதான் இங்க எழுதியிருக்கேன். this a star e can be written as a plus e plus 2ae which is equal to இந்த a. திரும்ப என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க, 2ae அப்படின்னா aeக்கு பதிலா a ன்னு எழுதலாம். ae படி என்ன எழுதலாம்னா இந்த இந்த லெஃப்ட் கேன்சலேஷன் லா படி என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ஸ்டெப்ல இந்த ஏவையும் இந்த ஏவையும் கேன்சல் பண்ணிருக்கேன். மீதி என்ன எழுதிருக்கேன்னா e plus 2ae equal to 0 ன்னு எழுதிருக்கேன். திரும்ப ரெண்டுல இருந்து e காமனா எடுத்திருக்கேன். so e காமனா எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா e காமனா எடுக்கணும்ப்பா. e காமனா எடுத்தா என்ன கிடைக்கும்னா 1 plus 2a ன்னு கிடைக்கும். so 1 plus 2a equal to 0 ன்னு கிடைக்கும். ஓகே, இப்ப இந்த சைலண்ட் எலிமெண்ட் e வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கும். இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா e into 1 plus 2a equal to 0 னா என்ன அர்த்தம்னா either e 0வா இருக்கணும் இல்லனா 1 plus 2a 0வா இருக்கணும். அப்படிதானே? ரெண்டு தான் மல்டிப்ளை பண்ணும்போது 0 கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 0வா இருக்கணும் இல்லனா செகண்ட் நம்பர் 0வா இருக்கணும். அப்பதானே அந்த ஆன்சர் 0வா கிடைக்கும். ஓகே, இப்போ e எப்ப 0 ஆகும் அப்படின்னா when a not equal to -1/2. இப்போ நீங்க a க்கு வந்து -1/2 ன்னு வேல்யூ கொடுங்கனே. a க்கு வந்து -1/2 ன்னு வேல்யூ கொடுத்தீங்கன்னா 2 2 கேன்சல் ஆகி 1 - 1 ன்னு இருக்கும், which means 0. அப்படின்னா செகண்ட் எலிமெண்ட் 0 ஆயிடும். சரியா? செகண்ட் எலிமெண்ட் 0வா இருக்கும்போது இந்த e என்னவா இருக்க முடியாதுன்னா 0வா இருக்க முடியாது. ஏன்னா 0 into 0ன்றது undefined. either இந்த c 0வா இருக்கணும் இல்லனா இந்த 1 plus 2a 0வா இருக்கணும். சரியா? இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னு 0வா இருந்தாதான் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது வர ஆன்சர் 0வா இருக்கும். நம்ம 0வா இருக்குன்னு சொல்லிட்டோம். இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி e into 1 plus 2a equal to 0 ன்னு கொண்டு வந்துட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்னு e 0வா இருக்கணும் இல்லனா இந்த 1 plus 2a 0வா இருக்கணும். இந்த 1 plus 2a 0வா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இந்த a வந்து -1/2வா இருக்கும்போது தான் இந்த 1 plus 2a 0வா இருக்க முடியும். புரியுதா? இந்த a க்கு -1/2 ன்னு வேல்யூ கொடுத்து பாருங்களேன். 2 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1 - 1 0 ஆயிரும். அப்ப a வந்து -1/2 இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் 0 ஆயிரும்.
ஓகே. இந்த டேர்ம் 0 ஆயிருச்சுன்னா E என்னவா இருக்க முடியாதுன்னா 0வா இருக்க முடியாது. ஏன்னா ரெண்டுமே 0வா இருந்துச்சுன்னா 0 into 0 undefined ஆயிரும். அதனால அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்றேன். சரியா? ஓகே. அப்ப இந்த டேர்ம் 0வா இல்லாம எப்ப இருக்கும் அப்படின்னா A வந்து -1/2 இல்லைன்னா, இந்த A ஓட வேல்யூ -1/2 இல்லைன்னா இந்த டேர்ம் என்னவா இருக்காதுன்னா 0வா இருக்காது. இந்த டேர்ம் 0வா இருக்காது அப்படின்னா கண்டிப்பா எது 0வா இருக்கணும்னா இந்த E தான் 0வா இருக்கணும். ஏன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரணும்னு நம்ம கண்டிப்பா சொல்லிட்டோம், 0ன்னு சொல்லிட்டோம். அதனால when A not equal to -1/2 this E equal to 0. இது not equal to -1/2 இருக்கும்போது மட்டும்தான் E என்னவா இருக்க முடியும், 0வா இருக்க முடியும். அதனால எப்படி எழுதிருக்காங்கன்னு பாருங்க. hence E equal to 0 only when A is not equal to -1/2 அப்படின்னு எழுதிருக்காங்க. Next, to find the inverse element A. Inverse element வந்து கண்டுபிடிக்க போறோம். A inverse கண்டுபிடிக்கணும். By the use of inverse law, A inverse எப்படி எழுதலாம்? A star A inverse equal to E ன்னு எழுதலாமா? So for any element A belongs to G, by using inverse law, it can be written as A star A inverse equal to E. By the way of defining the binary operation star, this A star A inverse can be written as A plus A inverse plus 2A A inverse. இது எழுதலாம்ல? By the way of defining A star B னா A plus B plus 2AB define பண்றாங்கல்ல, அதே மாதிரி A star A inverse னா எப்படி எழுதலாம்? A plus A inverse plus 2A A inverse which is equal to E. Eன்ற வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 0. அந்த 0வா எப்ப இருக்கும்? only when A not equal to -1/2. அதை எழுதிட்டே வரணும். E ஓட வேல்யூ 0. எப்ப மட்டும்தான் E ஓட வேல்யூ 0வா இருக்க முடியும் அப்படின்னா only when A not equal to -1/2. A ஓட வேல்யூ -1/2 இல்லாத பட்சத்துல தான் E ஓட வேல்யூ என்னவா இருக்க முடியும், 0வா இருக்க முடியும். அதை எழுதணும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் A inverse plus 2A A inverse அப்படியே எழுதிருக்கேன், which is equal to இந்த A இந்த பக்கம் வரும்போது என்னவா வரும்னா -Aன்னு கிடைக்கும். ஸோ -Aன்னு எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது ரெண்டுல இருந்து A இன்வெர்ஸ காமனா எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 1 plus 2Aன்னு கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு -A. ஸோ நம்மளோட வேலை என்னன்னா I have to find the value of A inverse. ஸோ from the step A inverse ஓட வேல்யூ என்னன்னா -A/1 plus 2A. இந்த வேல்யூ ஆஃப் A inverse எனக்கு எப்ப கிடைச்சிருக்குன்னா only when this A is not equal to -1/2. இந்த A ஓட வேல்யூ -1/2 இல்லாத பட்சத்துல தான் எனக்கு இந்த A inverse ஓட வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ அதனால தான் அவங்க கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா which elements have the inverses and what are they அப்படின்னா எனக்கு எந்தெந்த எலமெண்ட் எல்லாம் வந்து -1/2 இல்லையோ அந்த எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் என்னால என்ன கண்டுபிடிக்க முடியும்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். and that inverse value is -A/1 plus 2A. ஓகேவா? ஓகே. இப்போ பிக்கு பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா தட் பி வந்து எப்படி இருக்கணும்னா நாட் ஈக்குவல் டு -1/2 இருக்கணும். அதோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா -B/1 plus 2B இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து பெர்முடேஷன் குரூப். பெர்முடேஷன் குரூப் இட் இஸ் ஆல்சோ another important குரூப். இதுவும் 2 மார்க்ல கேட்பான். எப்படி சைக்கிளிக் குரூப்லாம் இம்பார்ட்டன்ட் சொன்னேனோ அதே மாதிரி பெர்முடேஷன் குரூப். இந்த பெர்முடேஷன் குரூப் வந்து டெஃபினேஷனை 2 மார்க்ல கேட்பாங்க. அதை வச்சு வர ப்ராப்ளம்ஸ் 8 மார்க்ல கூட கேட்பாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன். ஓகேவா? பெர்முடேஷன் குரூப்னா என்னன்னு சொல்றேன். ஒரு குரூப்ல செட் ஒரு குரூப்பை வந்து எப்ப பெர்முடேஷன் குரூப்னு சொல்லுவோம்னா that group consists of all permutations of a non-empty set. எஸ். ஃபர்ஸ்ட் பெர்முடேஷன்னா என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த பெர்முடேஷன் குரூப்னா என்னன்னு தெரியும். சரியா? நான் பெர்முடேஷன்னா முதல்ல என்னன்னு சொல்றேன். இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஒரு செட் எடுத்துக்கோ 1 2 3 அப்படின்றத கண்டெயின் பண்ணிருக்க மாதிரி ஒரு செட் எஸ் எடுத்துக்கிறேன். இப்ப நான் அந்த செட்டை வந்து பெர்முடேஷன் கண்டுபிடிக்க போறேன். கண்டுபிடிச்சு பெர்முடேஷன் குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணும். எப்படி ஃபர்ஸ்ட் பெர்முடேஷன் கண்டுபிடிக்கிறேன்றத பாருங்க. இப்போ அந்த 1 2 3 வச்சுட்டு எப்படி பெர்முடேஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த குரூப் இந்த செட் என்னன்னா 3 அப்படின்னும் போது என்னால எத்தனை பெர்முடேஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா n ஃபேக்டோரியல். எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலிமெண்ட்ஸோட ஃபேக்டோரியல் தான் அத்தனை பெர்முடேஷன்ஸ் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரியா? இங்க 3 எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு செட் எடுத்துக்கிறேன். ஸோ பை அந்த ஆர்டர் ஆஃப் த பெர்முடேஷன் குரூப் என்னன்னா n ஃபேக்டோரியல். So which means இங்க 3 elements இருக்கனால 3 factorial. 3 factorialனா 6. So 6 permutations வந்து நான் கண்டுபிடிக்க போறேன். அதை வந்து namely P1, P2, P3, P4, P5, P6 ன்னு ரெப்ரசென்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் P1 பாருங்க. P1 எப்படி ஃபார்ம் பண்றேன்னு பாருங்க. எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றேன்.
செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம வந்து அந்த மேட்ரிக்ஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எழுதிடணும். பெர்முடேஷன்னா இப்படிதான் ஃபார்ம் பண்ணணும். சரியா? அந்த 1 2 3 இருக்கு பாத்தீங்களா? அந்த 1 2 3 ஃபர்ஸ்ட் ரோல எல்லா பெர்முடேஷன்லயும் எழுதிடணும். ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபார் ஆல் பெர்முடேஷன் இஸ் ஈக்குவல் சேம். இங்கேயும் 1 2 3 இங்கேயும் 1 2 3 இங்கேயும் 1 2 3 1 2 3 1 2 3 இருக்கா? அது ஃபர்ஸ்ட் ரோல எழுதிடணும். இப்போ செகண்ட் ரோ மட்டும் தான் நம்ம மாத்தி மாத்தி எழுதணும். அது எப்படி பெர்முடேட் பண்ணிருக்கேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் ரோல அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா? இப்ப செகண்ட் ரோல அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கு பாருங்க. 1ன்னு எடுத்திருக்கேன் நான் இங்க. ஒன். ஓகேவா? அந்த சேம் நம்பர்ஸே ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன். 1 2 3 அப்படின்னு எழுதியிருக்கேன். இது ஒரு பெர்முடேஷன். அப்படியே ஆஸ் இட் இஸ் ஃபர்ஸ்ட் ரோல இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே அப்படியே செகண்ட் ரோல அப்படியே கீழ எழுதுறது. இது வந்து இது ஒரு ஒன் வே ஆஃப் இது வந்து ஒரு பெர்முடேஷன். செகண்ட் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்குல்ல, இந்த 1 அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். இந்த 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டு மீதி ரிமைனிங் 2 எலிமெண்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கேன். இங்க 3 போட்டிருக்கேன், இங்க 2 போட்டிருக்கேன். சரியா? இப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, செகண்ட் ரோல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரிமைனிங் 2 எலிமெண்ட்ஸை வச்சு இவ்வளவுதான் போட முடியும். 1 2 3 அப்படியே இருக்கும், இல்லைன்னா 3 2 மாத்தி போடணும். இந்த ஃபர்ஸ்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு செகண்ட் 2 எலிமெண்ட்டை மட்டும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணா எனக்கு பாசிபிளா 2 பெர்முடேஷன்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். இதே மாதிரி அடுத்த பெர்முடேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணிருக்கேன்னா, செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு எனக்கு பாசிபிளா எத்தனை பெர்முடேஷன் கிடைக்கும்னா 2 பெர்முடேஷன்ஸ் கிடைக்கும். ஒன்னு 1 3 கிடைக்கும், இன்னொன்னு 3 1 கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்டு 2ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் வந்து எனக்கு இப்படிதான் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் ரோல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங்கா எனக்கு இந்த 2 தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு டோட்டலா இவ்வளவுதான் என்னால இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ டோட்டலா எனக்கு எத்தனை மொத்தம் கிடைச்சிருக்குன்னா 6. இதான் வந்து பெர்முடேஷன். இது இப்படி எழுதுறீங்கல்ல, இதுக்கு பேர் தான் பெர்முடேஷன். இந்த P1 P2 P3 P4 P5 P6 நீ கண்டுபிடிச்சிருக்கோம்ல பெர்முடேஷன், இது எல்லாத்தையும் ஒரு செட்டுக்குள்ள போட்டு அதுக்கு ஒரு பைனரி ஆபரேஷன் ஸ்டார் கொடுத்துட்டீங்கன்னா அந்த குரூப்புக்கு பேரு பெர்முடேஷன் குரூப். அதான் இங்க எழுதியிருப்பாங்க. செட் ஆஃப் ஆல் பெர்முடேஷன்ஸ் ஃபார் a non-empty set. ஒரு நான்-எம்டி செட்ல இருந்து தான் பெர்முடேஷனை ஃபார்ம் பண்ண முடியும். அந்த பெர்முடேஷனை வச்சு பைனரி ஆபரேஷன் ஸ்டாரை வச்சு ஒரு குரூப் கொடுத்தீங்கன்னா அந்த குரூப்புக்கு பேரு பெர்முடேஷன் டுகெதர் வித் பைனரி ஆபரேஷன் இஸ் கால்ட் பெர்முடேஷன் குரூப். அந்த குரூப்போட ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி n factorial. ஸோ ஆர்டர் ஆஃப் த பெர்முடேஷன் குரூப் வந்து என்னன்னா n factorial. This permutation group is also called the symmetric group ன்னு சொல்லலாம். பெர்முடேஷன் குரூப் என்னன்னு சொல்லலாம்னா சிமெட்ரிக் குரூப்னு சொல்லலாம். அதோட ஆர்டர் வந்து n ஃபேக்டோரியல். இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஆப்ரேஷன், இப்போ ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் ஸ்டாரை வந்து ஒவ்வொரு ப்ராப்ளமும் டிஃபைன் பண்ணியிருந்தாங்கல்ல. பெர்முடேஷன் குரூப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ரேஷன் பேரு ரைட் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாருக்கு பேர் என்னன்னா ரைட் காம்போசிஷன். இந்த ஆப்ரேஷன் எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லித்தரேன். இப்போ எனக்கு ஹோம்ஒர்க்கா என்ன பண்றீங்க அப்படின்னா S4 கண்டுபிடிங்க. S4னா என்ன அர்த்தம்னா செட் கன்சிஸ்ட் ஆஃப் 1, 2, 3, 4. சரியா? இப்போ எத்தனை பெர்முடேஷன் இருக்குன்னா 4 ஃபேக்டோரியல் இருக்கணும். ஓகேவா? 24 பெர்முடேஷன்ஸ் இருக்கு. 24 பெர்முடேஷன்ஸும் என்னென்னு எனக்கு கண்டுபிடிச்சு அனுப்புங்க. இது ஒரு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம். சரி, 2 ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். Z, இஸ் a குரூப்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் Z, இஸ் a குரூப் சொல்லுங்க. செகண்ட் வந்து S4. S4 என்னென்ன பெர்முடேஷன்றத கண்டுபிடிச்சிருங்க. P1 P2 up to P24. P24 வரைக்கும் பெர்முடேஷன்ஸ் என்னென்னு செஞ்சாரு. அது ரெண்டையும் ஹோம்ஒர்க் ப்ராப்ளமா வச்சுக்கோங்க.